வேண்டும். எத்தனை குடும்ப பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள். பாடு சகிக்க மனம் இல்லை. ஏன் பிள்ளை போய் அங்க ஏன் கஷ்டப்படணும்? இங்க கஷ்டப்படாவிட்டால் நரகத்தில் போய் கஷ்டப்படும். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறார். இந்த பாடுகளிலே தான் கர்த்தர் நம்மை மோட்சத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். பாடுகள் அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பம்னா பாடு வரும், உபத்திரம் வரும், சகிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தர் உதவி செய்வார். அதை கற்றுக் கொடுங்கள். பிரிந்து வான்னு சொல்லாதங்க, அது சாபம். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் வந்துவிட்டால் பரம்பரையாய் தொடரும் அந்த சாபம். உங்க சந்ததியை பாதிக்கப்படும். டைவர்ஸை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் விவாகரத்தை செய்யவே கூடாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. எந்த காரணமும் அதில் சொல்லக்கூடாது. பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடு வரும், நிந்தை சகித்துக்கொள். கொஞ்ச நாள் தான் அந்த பாடு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தில் ஒரே மகள், கோடீஸ்வரங்க, செல்லம் போல அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாங்க. வாலிப வயசுலேயே அந்த மகள் இயேசுவை அறிந்து கொண்டாள். ஜெபம் பண்ண, கர்த்தரை தேட, நல்ல குடும்பத்தில் நிறைய பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் ஆயிற்று. சில சமயங்கள் ஜெபிக்க அந்த மகள் வருவாள், அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து ஜெபிக்க, என்ன ஜெபிக்கணும், அமைதியாக இருப்பான். ஒன்றும் அதிகம் பேசுவதில்லை. முழங்கால் படியிட்டால் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும். நான் அவளுக்கு ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் எனக்கு காண்பித்தார் அவள் படுகிற உபத்திரவம். வாய் திறந்து சொன்னதே கிடையாது. என்னன்னு பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தாள், இவ்வளவு சீர்வரிசையோடு வந்தாள். அவளை வேலைக்காரிகளும் கேவலமாக நடத்தினாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, இவ வேலை செய்யணும், மிச்சம் மீது இருந்ததை தனியாக உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த மாமியார் வார்த்தைகள், கொடுமை, நெருக்கம், அந்த குடும்பத்துக்குள்ள சிறுமை அனுபவித்தாள். ஒரே பிள்ளை, செல்லம் போல இருந்த பிள்ளை, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. அந்த வீட்டில் போய் வேலைக்காரிலும் கேவலமாக நடத்தப்பட்டாள். கணவனு கண்டுக்க மாட்டார். அவ்வளவு வேதனை இருக்கும். தங்க அப்பா அம்மாட்ட வந்து சொன்னது கிடையாது. நான் கொடுமை அனுபவிக்கிறேன், என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, சொன்னது கிடையாது. ஊழியக்காரன்ட்ட ஜெபிக்க வரும்போது கூட என்ன எங்கள் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஜெபிக்கும் போது அழுவாள், அவ்வளவுதான். பாடுகளை சகித்தாள், பொறுமையாக சகித்தாள், ஜெபம் பண்ணுவாள், அவ்வளவுதான். இந்த குடும்பம் தான் என் குடும்பம், இந்த மாமியார் தான் எனக்கு தாய், இந்த மாமனார் தான் என்னுடைய தகப்பனார், இங்கே தான் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பாள். எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாள். எவ்வளவு நாள்? சில மாதங்கள், ஒரு வருடம் கடந்தது. ஒரு பெரிய உபத்திரவம் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுமதித்தார். இந்த மகளுடைய ஜெபத்தினால் அந்த குடும்பம் மீட்கப்பட்டாரு. அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றினார். அந்த மருமகளை பார்த்து மாமியார் பயப்பட ஆரம்பித்தாங்க, மாமனார் கனப்படுத்த ஆரம்பித்தார், இவள் தேவனுடைய பிள்ளை என்று. கொஞ்ச நாள் தான் பாடு, அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தான் செய்வார். உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். பாடு வரத்தான் செய்யும், நிந்தை இருக்கத்தான் செய்யும். வியாபாரம்னு சொன்னா எல்லாமே வசதியா இருக்காது. சில உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதுல பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் உமக்காக, நான் பொறுமையாயிருப்பேன். பாடுகளை சகிக்க அர்ப்பணிக்க வேண்டும். என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். உங்களுக்கென்று ஒரு சிலுவை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை நீங்க சுமக்கணும். அதை சுமக்கணும். சிலருக்கு கணவரால் வரக்கூடிய பிரச்சனை சிலுவையா இருக்கும், மனைவியினால் உண்டாகிற சில பிரச்சனை சிலுவையா இருக்கும், பிள்ளைகளால் உண்டாகிற ஒரு நெருக்கம் சிலுவையா இருக்கும். சிலருக்கு உறவினர்களால ஏதோ ஒரு சிலுவை. நாம் உயர்த்தாதபடி தேவ சமூகத்தில் அடிக்கடி போய் ஜெபிக்க அந்த உபத்திரம் நமக்கு உதவியாயிருக்கிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. பாடுகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க.